நிறைய ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அப்பா வந்து எப்போவுமே திட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி எப்பயாச்சும் ஒரு நாள் தான் திட்டுவாங்க. ஏதாவது வந்து சாப்பாடு செய்யலை, பசங்களுக்கு வந்து ஏதாவது அடிச்சிட்டாலும் திட்டாலும் அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கும்போது அப்பா கண்டுக்க மாட்டாங்க. என்ன சமைச்சாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்துப்பாங்க என்னையும் பசங்களையும் அப்படின்றதுல அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. எதுவும் கேட்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது நான் மோஸ்ட்லி வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், ரச சாதம் இதெல்லாம் செய்வேன். ஏன்னா அவருக்கு வந்து சென்னையிலேருந்து ரொம்ப நாள் பழக்கமாயிட்டதுனால சென்னை ஐட்டம்ஸ் எல்லாமே அவர் விரும்பி சாப்பிடுவார். டால்மா செய்யலைனாலும் பரவாயில்ல, தால் இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சமைச்சு நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. சென்னை ரெசிபி இருந்தாலும் சரி, ஒடிஷா ரெசிபி இருந்தாலும் சரி. பசங்களும் அதே மாதிரி தான். பசங்க வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ வெரைட்டி ரைஸு, சாதம் இது மாதிரி எது செஞ்சாலும் ரச சாதம் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்பாவுக்கு வந்து அதான் பிரச்சனை. என்னென்னா அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு 2-3 தடவை மெடிக்கல் போயிட்டு வந்திருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, வ்ளாக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு என்னென்னா எப்போவுமே வந்து வீட்டிலேருந்து வெளியவே போக மாட்டேன், இப்போ என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அடிக்கடி போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ஒன்றுன்னா உடம்பு ரொம்ப சரியில்லை போல், அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து எப்படி சொல்கிறது, பையனுக்கு வந்து தலையில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விழிப்புணர்ச்சி கொடுத்துருந்தேன். நான் வந்து அதை சொல்லலை, ஜஸ்ட் உடம்பு சரியில்லைன்னு மட்டும் தான் அப்பாக்கிட்ட சொன்னேன். எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா கண்டிப்பாக அப்பாக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிடுவேன். ஹஸ்பண்ட் வந்து ஓகேன்னு சொன்னாங்கன்னா அப்பாக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். பசங்க கூட போவேன். பசங்க கூட்டிகிட்டு போகலன்னா இப்போ ஸ்கூல் இருக்குது, இல்லை அவங்க வந்து வரலை அப்படின்னா ரொம்ப தூரமாக போயிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அக்கா வந்து கூட்டிகிட்டு போவேன், நாத்தனார் இந்த மாதிரி. இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா உடம்பு வந்து ரொம்ப சரியில்லை போல், அதனால தான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கே வருவாங்கன்னா சாப்பாடு விஷயத்தான் வருவாங்க. சொன்ன நம்பவே மாட்டீங்க. எங்கள் நாத்தனார் வந்து தினமுமே ஓரக்குத்தி வந்து தினமுமே வீட்டில் டால்மா செய்வாங்க. தினமுமே டால்மா. டால்மாவில் நிறைய வெரைட்டி இருந்தால் கூட தினமுமே டால்மா சாப்பிட்டா நமக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தினமும் டால்லி தான் செய்வாங்க. டால்மா இல்லைன்னா பருப்பு குழம்பு ஏதாவது சாம்பார், வெறும் கிளி மிளகாய் சாம்பார் செய்ய மாட்டாங்க. வெறும் கிளி மிளகாய் சாம்பார், அதுக்கு ஒரு காரக்குழம்பு, ஒரு பொரியல், அந்த மாதிரி சாப்பாடு தான் மெயின் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். உடனே வந்து அப்போ வந்து சாப்பாடு மேலே தான் வந்து கேட்பாங்க, என்ன சாப்பிட்டேன் தினமும் வந்து சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. நான் அவங்க சாப்பிட்டேன், பசங்க சாப்பிட்டாங்க, அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ உடம்பு சரியில்லைன்னொடனே அவங்க வந்து 2 நாளாக வந்து கம்முனே இருந்தாங்க, எதுவும் பேசலை மோஸ்ட்லி. ஏதாவது நானும் வந்து மோஸ்ட்லி அப்பா கிட்ட அதிகமாக வந்து பேச மாட்டேன். அவங்க ஏதாவது கேட்டால் மட்டும் பதில் சொல்லுவேன், மற்றபடி வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேட்பேன். ரொம்ப மரியாதை. அப்பாவுக்கு வந்து வீட்டில் எல்லாருமே ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கூட ஏதாவது அவங்க அப்பா சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கேட்டுப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை எல்லாருமே கொடுப்பாங்க. நானும் வந்து அவங்க பக்கத்தில் போயிட்டு பேசுகிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவங்க வந்தால் வந்து எந்திரிச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப கேரக்டர் பழைய, அவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பழைய ஆளுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிப்பேன். அதனால் மோஸ்ட்லி நானும் போயிட்டு உடம்பு இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி தான் சொல்லலை. மதியம் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நேற்று என்னாச்சுன்னா, நேற்று எனக்கு கோல்டு பிடிச்சிருந்ததுன்னு ஒரு விளாக் ஒன்று வீடியோ ஒன்று பண்ணியிருந்து பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து கொள்ளு பருப்பு வச்சு ஒரு சாதம் மாதிரி செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து பொரியல் மாதிரி முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வந்து பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கறி மாதிரி அது கூட சாப்பிட்டுட்டேன். எப்போவுமே என்னோடய நேரம் கரெக்டாக என்றைக்கு சாதம் செஞ்சு தண்ணி ஊற்றி கஞ்சி குடிக்கிறேன், பொரியல் செஞ்சேன், அன்றைக்கி தான் வந்து கரெக்டாக என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. மற்ற நாளெல்லாம் சாப்பிட்டியா? ஆமாம் சாப்பிட்டேன், பசங்க சாப்பிட்டாங்க, ஆமாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். கரெக்டாக வந்து அன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், நான் சாதமும் தண்ணி ஊற்றி சாதம் செஞ்சுட்டு தண்ணி ஊற்றி அந்த கஞ்சி குடிச்சப்பா பொரியல் பண்ணின்னு சொன்னேன். ஓகே, அன்றைக்கி வந்து திட்டினாங்க, அதெல்லாம் சாப்பிட்டா எப்படி உடம்பு எப்படி உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. எதுவும் சொல்லலை, அதுவும் இல்லை ரொம்ப டென்ஷனானால. அடுத்தது வந்து தயிர் சாதம் செஞ்சேன் ஒரு நாள். எங்கள் மாமியார் வந்து கரெக்டாக அவங்க எதிரில் தான் கேட்பாங்க. எங்கள் மாமியார் வந்து எப்படின்னா, அவங்களுக்கும் நான் இப்போ எனக்கு டால்மா தான் வந்து சுத்தமாக தினமும் யார் டால்மா சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு என்னென்னா நான் தினமும் டால்மா செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு டால்மா செஞ்சு சாப்பிடும். ஏன்னா டெய்லியெல்லாம் டால்மா செஞ்சால் யாருமா சாப்பிட்றேன். எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கும்போது சரி, நான் டால்மா தினமும் செய்ய மாட்டேன். ஆனால் சமைக்கிறது வந்து 2-3 ஐட்டம், வெறும் சாம்பார் வைக்கிறது, பொரியல், குழம்பு இந்த மாதிரியும் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி செய்வேன்.
அவர் வீட்டில் இருக்கும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. இப்போ வந்து இங்கே பசங்க நானும் இருக்கிறதுனால சரியாக சாப்பிட மாட்டேன், அதனால தான் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இப்போவே சாப்பிட்டு நல்லா ஏற்கனவே குண்டாயிட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. இப்போ அப்பா வந்து நீ என்ன சாப்பிட்டேன்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டப்பா, அதுக்கு ஏன் நீ டால்மா செய்யலை, வெறுமனா அந்த சாப்பாடை எப்படி சாப்பிடுவாங்க பொரியல் வச்சு, அது நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லைப்பா நல்லா தான் இருந்தது சாப்பிட்டப்பா. அது எப்படி நல்லா இருக்கும், நாங்கள்லாம் சாப்பிடல, நாங்கள்லாம் சாப்பிடும்போது அது கூட வந்து டால்மா இருக்கணும் இல்லை குழம்பு இருக்கணும், நீ எப்படி அதை வெறுமனா சாப்பிட, இல்லைப்பா பொரியல் பண்ணிருந்தா நீ இதே மாதிரி சாப்பிட்டு தான் உங்கள் உடம்பு கெட்டு போகுது, அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், உடம்பு சரியில்லை, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரியாக சமைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. அப்பா வந்து திட்டினா மோஸ்ட்லி நான் வாயை திறக்க மாட்டேன், கம்முன்னே இருப்பேன். ஹஸ்பண்ட் திட்டினாலுமே சரி, ஏதாவது என் மேலே தப்பு இருக்கிற பட்சத்தில் நான் கம்முன்னு இருப்பேன். என் மேலே தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பேசி முடிச்சு அப்புறமா நான் சொல்லுவேன். அவங்க பேசும்போது நான் கூட பேசினேன், அது வந்து மரியாதையாக இருக்காது. ஹஸ்பண்ட் கிட்டையும் பேசும்போது ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு தப்பு இருக்குது, சரியாக சாப்பிடல, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ஏதாவது கேட்குறாருன்னா அவர் சொல்லி முடிச்ச அப்புறமா தான் நான் பதில் சொல்லுவேன். நடுவில் வந்து நம்ம பேசினோம்னா நம்ம பேச அவங்க பேச மாற்றி பேச சண்டை தான் வரும். அதனால் அதுவும் அப்பாவுக்கு வந்து மரியாதை அதிகமாக. அவங்க வந்து நம்ம கேட்குறாங்கன்னா நான் வாயை திறக்காமல் கம்முன்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஏன் செய்யலை அப்படி கேட்டாங்க. இல்லைப்பா உடம்பு முடியல, அதனால சரி. உடம்பு முடியலன்னா அந்த பக்கம் ஃபோன் பண்ணி வாங்க வேண்டியதானே டால்மா, சொல்ல வேண்டியதானே அந்த பக்கம் செஞ்சுருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நான் சாப்பிட்டுட்டேன், நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் நேற்று அந்த ஃபுட்டு சாப்பிட்ட அப்புறம் இப்போ எனக்கு கோல்டு இல்லை, அது வந்து நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அவங்ககிட்ட சொன்னால் வந்து அவங்க ஆமாம் அப்படிதான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதனால் நான் சொல்லலை. நல்லா திட்டாங்க. என்ன சாப்பாடு சாப்பிட்றேன், எப்போ பார்த்தாலும் அதையும் இதையும் செஞ்சு சாப்பிட்றது, புளிப்பு செஞ்சு. ஒடிஷாவில் வந்து தெரிஞ்சிருக்கோம், வயசானவங்க சுத்தமாக புளிப்பு சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு சுத்தமாக புளிப்பு சாப்பிடக்கூடாது. ரசம் செஞ்சால் ரசம்லாம் செஞ்சு சாப்பிட்டு தான் உங்கள் வயிறு மாத்திரை எல்லாம் சாப்பிட்றது வேலை செய்யலை, உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. தயிர் சாதம் தயிர் சாதம் எப்போ பரவாயில்ல தயிர் சாதம் சளி பிடிக்காது, அது என்ன அவங்க சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு டால்மா செஞ்சு சாப்பிடணும். தினமும் டால்மா செய், இதுக்கு மேலே தினமும் டால்மா செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா தினமும் டால்மா எப்படிப்பா செஞ்சு, அப்போ எல்லா காயும் போட்டு குழம்பு செஞ்சு சாப்பிடும், எல்லா காயும் போட்டு எல்லாம் பருப்பு போட்டு எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடும். பசங்களுக்கு நல்லா சாப்பிடக்கூடும். அவங்க சாப்பாடு கொடுக்கலனால அவங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி இதுக்கு மேலே ஒழுங்காக சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டாங்க. நானும் எதுவும் சொல்ல முடியல, அவங்கக்கிட்ட எதிர்த்து பேச முடியாது. நானும் சரி பான்னு மட்டும் சொல்லிட்டு கம்முன்னு ஆகிட்டேன். நான் மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கும்போது அவங்க திட்டாங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் எனக்கு புரிய வச்சுருக்கேன், பரவாயில்ல விட அப்பா தானே, நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ ஹஸ்பண்டும் தனியாக இருக்காங்க, நானும் பசங்களும் இங்கே தனியாக இருக்கிறோம். திட்டின வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு பிடிச்ச ஃபுட்டு தானே நான் செஞ்சு சாப்பிட்றேன், அவங்க இதுக்கே வந்து இப்படி சொன்னால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்ல மாட்டேன். சொன்னால் வந்து அவர் மனசு கஷ்டப்படுவார். ஐயோ நம்ம ஒய்ஃபு அங்கே பசங்களோட தனியாக இருக்காங்க, இப்போ வந்து அப்பா வந்து திட்டாங்க, மனசு கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடும். அதனால நான் சொல்கிறதில்ல. ஜஸ்ட் வந்து என்னாச்சுன்னு கேட்டாருன்னா இந்த மாதிரி அப்பா வந்து சாப்பாடு சரியாக செய்யலை அதனால தான் திட்டாங்க அப்படின்னா சரி நான் அப்பா கிட்ட பேசலாம். அது கேட்பாங்க, இல்லைப்பா அப்பா கிட்டலாம் பேச வேண்டாம், சும்மா பாசத்தில் தானே கேட்டாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சொல்லி அவருக்கு புரிய வச்சுருவேன். அவர் வந்து அப்பா கிட்ட பேசும்போது ஒரு சில டைமில் ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட பேசும்போது சொல்லுவார். அப்பா வந்து சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க, சரியாக சாப்பாடு செய்கிறதில்ல, சரியாக செஞ்சு சாப்பிட்றதில்ல, அதனால தான் உடம்பு வந்து சரியில்லாமல் அடிக்கடி ஆகுது, தினமும் டால் செஞ்சு சாப்பிட்டா தானே உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பழைய காலத்தாலே அவங்க நல்லா வந்து சாப்பிட்டா தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நான் நினைப்பேன். ஹஸ்பண்டும் அதை தான் சொல்லுவார், கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அந்த மாதிரி அவங்க வந்து நிறையமாக சாப்பிட்ணும், நிறைய ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பழைய காலத்து ஆளுங்கள்லாம் அப்படி தானே, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் அவங்க இருக்காங்க. அந்த 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 வயசு அவங்களுக்கு அந்த மாதிரி. அதனால் நம்ம அவங்களை தப்பு சொல்ல முடியாது. சரி திட்டாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முனாயிட்டேன். அப்பா வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது அப்பா கிட்ட வந்து ஹஸ்பண்ட் பேசும்போது அப்பா சொல்லிவிடுவாங்க, அம்மா சரியாக செஞ்சு சாப்பிட்றதில்ல சாப்பாடு, அதனால் நல்லா திட்டி விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் சொல்லுவார், இல்லைப்பா பிடிச்ச ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம என்ன சாப்பாடு தால் சாப்பிட்டா தான் உடம்பு ஏறும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருவாங்க.
அவ்வளோ வந்து ஃபுட்டு சமைச்சு வேஸ்ட் பண்ணணும். நம்ம சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்டா போதும், அப்புறம் எதுக்கு அவ்வளோ சமைக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து மோஸ்ட்லி நிறைய சமைக்கிறது இல்லை. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து இப்போ வந்துடுவாங்க. 6 மந்த் கழிச்சு இதுக்கப்புறம் சென்னை போக மாட்டாங்க. அப்போ வந்து அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் ஹஸ்பண்ட், பசங்க, அம்மா இருக்கோம். ஒரு வேளை அந்த பக்கம் ஏதாவது அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்பா அம்மாவும் இருப்பாங்க. அப்போ வந்து நான் அதிகமாக சமைப்பேன். அந்த டைமில் வந்து எல்லோரும் சாப்பிடுறாங்க, நம்ம வந்து நல்லா சமைக்கலாம். நானும் பசங்க சாப்பிட்றதுக்கு எதுக்கு அவ்வளோ சமைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஜூஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸு, ஏபிசி மால்ட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். காலையிலையும் டிஃபன் ஐட்டம்ஸு, நைட்டில் சாதம் இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி. ஆனால் மெயின் வந்து குழம்பு தாங்க. அப்பாவுக்கு வந்து டால்மா தினமும் செய்யணும், இல்லைன்னா வாரத்தில் ஒரு 4 நாள் வச்சு செய்யணும். இதுதான் அவங்களோட கான்செப்ட்டு. அதனால தான் நல்லா திட்டாங்க. எப்போவுமே திட்ட மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் திட்டினோன்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம நல்லதுக்கு தானே திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசு தேர்த்திக்கிட்டேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் யாராச்சும் வந்து பெரியவங்க உங்கள் நல்லதுக்காக ஏதாவது சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக மனசில் ஏற்றிக்காதீங்க. நம்ம நல்லதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்ம நோய் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.